டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. நான் கேட்பேன் என் அன்பு பிள்ளைகளை உங்களிடத்துல, நீ பெருமைக்குரியவன்டா. அடே நான் சொல்றேன்டா, உலகத்துலடா எந்த மொழியிலும் இல்லாத பெருமை உன் மொழிக்கு இருக்குடா. எல்லா சமயங்களுக்கும் காப்பியம் கண்டது ஒரே மொழி நம்முடைய தமிழ். நம்முடைய முன்னவன் உமர் புலவர் சீரா புராணம் இஸ்லாமிய மக்களுக்கு, ஜோசப் பெஸ்கி என்கிற வீரமா முனிவன் தந்த தேம்பாவணி கிறிஸ்தவ மக்களுக்கு, கம்பன் தந்த காப்பியம் ராமாயணம் கம்ப ராமாயணம் இந்து மதத்தை ஏற்ற மக்களுக்கு, மணிமேகலை பௌத்த காப்பியம், சிலப்பதிகாரம் எழுதியவன் சமண துறவி இளங்கோ. எல்லா சமயங்களுக்கும் காப்பியம் கண்ட மொழி உலகில் என் மொழி உன்மொழி தமிழ். அதை போலவே எல்லா சமயங்களுக்கும் பாக்களை கவிதையில் எழுதியவன் நம்முடைய பாட்டன் பாரதி. அக்ரஹாரத்தில் இருந்து அல்லாவையும் இயேசுவையும் பாடிய ஒரு ஐயர் உலக வரலாற்றில் கிடையாதுடா பாரதி. என் தம்பிட்ட கொடுத்தேன், அபுட்ட இது படிடா அப்படின்னு. அக்ரஹாரத்தில் இருந்து கொண்டு அல்லாவை புகழ்ந்தவன் அதே வீதியில் நின்று இறைமகன் இயேசுவை புகழ்ந்து பாடியவன். கண்ணனையும் பாடினான், காளியவன் பாடினான், அல்லாவையும் பாடினான், இயேசுவையும் பாடினான். அந்த பெருமை மிக்க புலவனை போற்றுட. நான் ஒன்னே ஒன்று தாண்டா கேட்குறேன். என் பிள்ளைலாம் எடுத்து தெளிவாக எடுத்து வச்சு பேசிட்டான். கீழானவன் மேலானவன் ஏதா இதெல்லாம் பேசிட்டாப்ல நம்முடைய ஐயா ஈவேரா அவர்கள். அதல்ல, நான் எப்பவுமே உனக்கு சொல்லுவேன், உனக்கு வேண்டியதை எடுத்துட்டு போயிரு. நீ என்ன பண்ண, நீ பாட்டுக்கு நீ போ. எதிரி தோற்க வேண்டும் என்று போராடாதே, நீ வெல்ல வேண்டும் என்று போராடு. இதான் நம்ம கோட்பாடு. ஐயா ஈவாராவை இகழ வேண்டும் என்பதல்ல நம்ம நோக்கம். நம் பாட்டன் பாரதி புகழணும். ஏன் புகழணும்? சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்ங்கிறான். அவனை எப்படா ஒரு சாதிக்குள்ள அடைக்க உங்களுக்கு மனசு வந்துச்சு? மனிதர்கள் தானாடா நீங்க? உங்க மனம் சரியான நிலையில் இருக்குதா? பாட்டினில் அன்பு செய்யுங்கிறான். பாட்டினில் அன்பு செய். பகைவனுக்கும் அருள்வாய் நன்னஞ்சே என்று பாடியவனை பகைக்க பகைவன் என்று சொல்லிக் கொடுக்க உங்களுக்கு எப்படா மனசு வந்துச்சு? பகைவனுக்கும் அருள்வாய், அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டு. அதான்டா இறைதூதர் நபிகள் நாயகம் எங்களுக்கு போதிச்சது. அடுத்தவன் பசியோடு இருக்கும் போது உண்ணாதே, இதாண்டா அந்த பெருமகனார் எங்களுக்கு போதிச்சது. தன்னை போல் பிறரையும் நேசி, இதாண்டா இறைமகன் இயேசு இந்த பூவிலருக்கு போதித்தது. அதை தாண்டா சொல்ற. பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே என்று பாடிய பாரதியை பகைக்க என் தமிழ் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தவன் இவன். அவன் தாண்டா என் இனத்தின் வரலாற்று பகைவன். அவன் தாண்டா. ரம்மெல்லாம் போய் தேடாத. உன் தாய்மொழியை அழிய விட்டு விடாதே. அழிஞ்சிருமா விட்டுறாத, சென்றிடுவீர். 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர். நம் மொழியை சாக விட்டுறாதரா, சாக விட்டுறாதரா. நம்ம மொழி உயர்ந்ததுரா. அவன் சனி இதில் என்ன இருக்கு? கர்ம கர்ம. இப்போ நம்ம இருக்கும்ல, இவெல்லாம் உனக்கு ஒரு அம்மாவா? சி, இதெல்லாம் ஒரு மூஞ்சியா? செய் இப்படி சொன்னால் எப்படிடா இருக்கும்? கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட மாட்டோம்டா. இப்போ அதான்டா செஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஏன்னா ஆள் இல்லை, அதனால படத்தை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்கு? என் தாயை பழித்தவனை தந்தை என்று போற்று என்றால் டேய் கேடுகட்ட மானங்கட்ட கூடமாடா. நல்ல தாய்மாரில் பால் குடித்த பிள்ளை தானடா நம்ம. எப்படி எப்படி இது? உலகம் போற்றி கொண்டாடுது என் மொழியை. எப்படி? அவன் ஆல்பர்ட் சுவிசர் 3 துறைகளில் முதுகலை பட்டம் பெற்றவன். இப்படி ஒரு நூலை நான் படித்ததில்லைங்கிறான் திருக்குறளை.
டால்ஸ்டாய் காந்திக்கு கடிதம் எழுதி ஐயோ இப்படி ஒரு நூலுங்கிறான், நீ எதை மலம்ங்கிற? என்ன பகுத்தறிவு, என்ன முற்போக்க கிழிச்ச? இன்றால் பசிகான்பான் ஆயினும் சென்ஏற்க சான்றோர் வலித்த வினை. இதை விட தத்துவம் போச்சுற போற. மலித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடின். இதை விட நடாம இருக்கு. முடிய வழக்கம் வேணாம், சிறைக்க வேணாம்டா. எது இந்த சமூகம், இந்த உலகம் எதை தவறு, எது நீதி, எது கெட்டது, எது அநீதின்னு சொல்லி வச்சிருக்கோ அதை செய்யாதிருந்த இது தேவைப்படாதாங்கிறான். உலகம் பழித்தது ஒழித்து விடின். இதெல்லாம் தப்பு செய்யக்கூடாதுங்க, செய்யாதரன். தமிழை ஒழிச்சு விட்டுரு. நான் எதுக்கு ஹிந்தி எதுக்குறேன்? தமிழ் அழிஞ்சிருங்கிறது இல்லை, ஆங்கிலம் படிக்காமல் போயிடுவாங்கிறது தான். ஆங்கிலம் படி, அது அறிவியல் மொழி. ஆங்கிலமே நான் போட்ட பிச்சை. 500க்கும் மேற்பட்ட கலைச்சொற்கள் வேர்ச்சொற்களை நான் போட்டிருக்கேன், பிச்சையாக போட்டிருக்கேன். அதை பல தடவை சொல்லியிருக்கேன். வேணா எங்கள் அப்பா அருளியார் எழுதின புத்தகம் இருக்குது, எடுத்து படி. அதில் தெளிவாக எந்தெந்த வார்த்தையை எங்கே கொடுத்துருக்கோம்னு அவர் தெளிவாக சொல்லியிருக்காப்புல. எடுத்து படி. உடனே சொல்லுவான் ரொம்ப புழுகுவார் அப்படின்னு. என்னடா புழுகிறதுக்கு? என் பேச்சு ஒரு எஸ்போர்ட்டு ஸ்பீச்சு. உடனே எஸ்போர்ட்டு சடனே. தாக்கு ஒரு ஏ போட்டு அட்டாக்கு. இது என்ன இருக்குது? என்னுடைய கொல் கில், என்னுடைய காசு கேசு, என்னுடைய நாவாய் அவனுடைய நேவி, என்னுடைய கட்டுமரம் அவனுடைய கட்டுமரான். என்கிட்ட இருந்து திருடிட்டு போய் வச்சுக்கிட்டு அந்த மொழி எனக்கு அறிவுன்னு கற்பிச்சு அது அறிவியல் மொழின்னு. எது அறிவியல் மொழி? முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல்லியல் விழுந்த நிலம் நடுக்குற்று பாலை எனும் படிமம் கொள்ளும். இது அறிவியல் மொழி இல்லையா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலக என்று முதல் குறையிலே பிக்பேங் தியரிய பாடிய பாட்டுன்னு. இது அறிவியல் மொழி இல்லையா? உலகின் எல்லா மொழிகளும் அகர ஒளியிலே தொடங்கியது போல உலகம் தோன்றியது சூரியனில் இருந்து. பகவான் பகலவன் சூரியனில் இருந்துன்னு பாடினது, அது அறிவியல் மொழி இல்லையா? மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண். இது அறிவியல் இல்லையா? இது உயிரியல் இல்லையா? நீரின்றி அமையாது உலகை எனின் யார் யாருக்கும் வான் இன்றி அமையாது ஒழுக்கை என்று பாடியது அறிவியல் இல்லையா? நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லைடா, உலகத்தில் ஒரு உயிரும் இல்லைடான்னு பண்ணது இல்லையா? சும்மா சொல்லிவிட்டு போறது. என்னென்ன பித்தலாட்டம் வைங்க, என்னென்ன பேச்சு அதில் வைங்க. அவன் காலை எழுந்தவுடன் படிப்பு, பின் கடிமை கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டுட்டான். அவன் பாப்பாவுக்கு பாடிட்டான், பாப்பான். நம்மால் வந்தார், காலைப்படி கடும்பகல் படி மாலைப்படி எல்லாம் படிப்படின்னாப்றான். மாலை முழுதும் விளையாட்டுங்கிறது என்னது? இது விளையாட்டு ஒரு கல்வி, விளையாட்டும் ஒரு படிப்பு. மாலையில் விளையாடினதில் விட்டமின் டி இருக்குது, நல்ல சத்து இருக்குது. மாலை வெயில் மருந்துங்கிறான். அதனால தான் எல்லா பள்ளிக்கூடங்களும் மாலை நேரத்தில் விளையாட்டுக்கு ஒரு மணி நேரம் வச்சான். விளையாட்டு பீரியடுன்னு ஒன்று வச்சான், விளையாட்டு வகுப்பு. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், உடல் நலம் இல்லாத அறிவு கல்வி, உடல் நலம் இல்லாத செல்வம், உடல் நலம் இல்லாத புகழ், உடல் நலம் இல்லாத பதவி எதுவும் பயனற்றது. அப்ப உடல் நலம் வேணும்ல. உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்கிறான் திருமூலர். உடல் பல நுட்பமான வேலைகளை செய்யும் தொழிற்சாலை, அதை பேணி பாதுகாக்கணும்ல. அப்ப விளையாடணும்ல, உடலை வலிமை வச்சுக்கணும்ல. அப்ப படி 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 படி. அவர் இப்படி சொல்லிட்டார், அவர் அப்படி சொல்லிட்டாரு. அந்த பாரதிதாசன் தான்டா சொல்றான், உய்வகை காட்டும் உயர் தமிழுக்கு புதுநெறி காட்டிய புலவன் பாரதி என்று அவன் தான்டா பாடுறான். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.